ஒரு சிம்பிளான பயிற்சிங்க. ஜஸ்ட் 30 மினிட்ஸ் 7 டேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். 100% உங்கள் வாழ்க்கையில் மிராக்கிள் நடந்தே தீரும். அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் நான் சொல்கிறேன் பாருங்கள், இதுக்குள்ளே தான் வரும். என்ன தேவைகள்? உண்ண உணவு வேணும், உடுக்க உடை வேணும், படுக்க இடம் வேணும், ஒரு அற்புதமான ஒரு வீடு, அவங்க கம்ஃபர்டபுள் ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடு. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு 2 வீலரு இல்லை ஒரு 4 பேருக்கு மேலே தான் ஒரு காரு தேவைப்படும் பட்சத்தில் வேணும். அப்புறம் ஒரு திருப்தியான வேலை, ஒரு சம்பளம், இல்லை ஒரு சந்தோஷமான தொழில், அதில் ஒரு நல்ல வருமானம். அப்புறம் அப்படியே குழந்தைங்களுக்கு படிப்பு, திருமணம், சேமிப்பு, ரிட்டையர்மெண்ட் காலத்துக்கு நமக்கு பணம் வேணும். எந்த தேவைகளாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஜஸ்ட் 7 டேஸில் ஒரு மிராக்கிள் ஏற்படும். என்ன பயிற்சி செய்யணும்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, காலையில் எந்திரிங்க, ஒரு ஃப்ரெஷ் நோட்டு, ஒரு பேனா வச்சுக்கோங்க. உங்கள் மனசில் என்னென்ன நினைவுகள் வருதோ எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாம் நெகட்டிவாக தான் இருக்கும், எழுதுங்க. ஃபஸ்ட்டு நாள் காலையில் 15 நிமிஷம் எழுதிட்டீங்க. அன்றைக்கி சாயந்தரம் நைட்டு உணவெல்லாம் சாப்பிட்டு பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் அதே நோட்டை எடுங்க. இன்னொரு புதுசாக ஒரு நோட் எடுங்க. என்னென்ன காலையில் எழுதுனீங்களோ அதுக்கு எல்லாம் பாசிட்டிவாக ஆப்போசிட்டில் புது நோட்டில் எழுதுங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அன்பு தியானம், கேள்வி தியானம், ஆன்ம தியானம், சிறப்பு தியானம், மகிழ்ச்சி தியானம், கருணை தியானம். இந்த 6 விதமான செல்ஃப் டாக் ப்ராசஸை என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ஒரு அலைன் பண்ணி எழுதுங்க. பாசிட்டிவாக எழுதுங்க. அந்த வீடியோ லிங்க் வேணால் அட்டாச் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரியலனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். அந்த நெகட்டிவை எப்படி பாசிட்டிவாக எழுதணும்னு நான் சொல்கிறேன். பாசிட்டிவாக நைட்டில் எழுதிடுங்க. எழுதிட்டு அடுத்தது ஒரு முக்கியமான வேலை செய்யணும். காலையில் எழுதுனீங்கல்ல, என்னென்ன நெகட்டிவாக எழுதுனீங்கன்னா அந்த பேப்பரை கிழிச்சிட்டு எரிச்சிடுங்க. இல்லையா, கிழிச்சு தூளாக போட்டு டஸ்ட்பினில் போட்டுருங்க. ஓகேங்களா? போட்டுட்டு அந்த பாசிட்டிவாக எழுதுனீங்கல்ல அதை அப்படியே உங்கள் ஆள் மனசில் ரெஜிஸ்டர் பண்ணு. தூங்க போகிறதுக்கு முன்னால் அதை அப்படியே பாசிட்டிவாக அப்படியே ரீட் பண்ணுங்கள், மனசுக்குள்ளே ஏற்றுங்க. ஃபஸ்ட்டு 3 நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஃபஸ்ட்டு 3 நாளில் காலையில் எழுதுறதெல்லாம் நெகட்டிவாக தாங்க இருக்கும். ஓகேங்களா? 4வது நாள்லேருந்து நீங்கள் எழுதுறது பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகபட்சம் ஒவ்வொருத்தருக்கு 6வது நாள்லேருந்து பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கும். காலையில் எழுதுறதும் பாசிட்டிவாக தான் எழுதுவீங்க, நைட்டு எழுதுறதும் பாசிட்டிவாக தான் எழுதுவீங்க. அந்த சூழ்நிலையை உங்கள் மனசில் மாற்றம் கொண்டு வந்துடும். ஓகேங்களா? இதை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் 7th டே, 7வது நாள்லேருந்து உங்கள் தேவைகள் ஒவ்வொன்றா நடக்கும். அது எப்படி சார் நடக்கும்? இத்தனை வருஷமாக நடக்கலை, இப்போ மட்டும் எப்படி சார் நடக்கும்? அந்த தேவைகளுக்கு உண்டான சூழ்நிலைகள் உங்களை நோக்கி வருங்க. உங்களோட மைண்டு அந்த ஏற்கனவே நினச்சிட்டு இருந்தீங்கல்ல, மற்றவங்க மேலே அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, என் மாமியார் இப்படி பண்ணிட்டாங்க, என் கணவர் இப்படி பண்ணிட்டாங்க, என் மனைவி இப்படி பண்ணிட்டாங்க, என் ஸ்டாஃப் இப்படி பண்ணிட்டான், நகையை கொடுத்தான், ஏமாற்றிட்டான், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வருத்தங்கள், கோபங்கள், வேதனைகள் படிப்படியாக 7வது நாள் குறைஞ்சிடும்.